ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். சிட் ஸ்கீம் போடுறது விசஸ் ஒரே ஒரு டைம் டெபாசிட் பண்ணுறது. மந்த்லி நம்ம சிட் ஸ்கீம் போடுறது பெஸ்ட்டாக, இல்லை ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறது பெஸ்ட்டாக, அதுவும் நகையை அடகு வச்சு அந்த காசை வந்து கொடுக்கும்போது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதான வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான வீடியோ தான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் சிஸ்டர் இது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ஏன்னா இந்த வீடியோக்காக நான் வந்து ரொம்ப மெனக்கேட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் எதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ சிட் ஸ்கீம் வந்து மந்த்லி வந்து பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சிட் வந்து மந்த்லி வந்து பே பண்ணுறீங்க, 11 மாதம் பே பண்ணுறீங்க, மாதமானா வந்து 5000 ரூபாய் கட்டுறீங்க. ஓகேங்களா? இப்போது போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் கட்டியிருக்கீங்க. இது வந்து 12 மாதம் வந்துடும். இது என்ன ஒரு மாதம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செப்டம்பர் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதம் போய் நகை எடுக்கிற மாதிரி நான் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன். போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து 11 மாதத்துக்கு பே பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த செப்டம்பர் ஆரம்பிக்கிறீங்க. டேட் வந்து 3 அன்னைக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 6718 ரூபா. 0.75 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி எல்லா மாதமும் நான் வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேட்டு தான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்டோபர் 9 தான் வந்து இந்த ரேட்டு கம்மியாக விற்றுது. அந்த மந்த்லேயே எந்த டேட்டில் வந்து கம்மியாக ரேட்டு விற்றுருக்கோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 300 ரூபா வந்து அதிகமாகிடுச்சு ஒரு மாதத்தில். 7027 ரூபா. அதுக்கு வந்து உங்களுக்கு 71 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். நவம்பர் 16 வந்து திரும்ப ரேட்டு கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கு. அந்த கொஞ்சம் பீரியடில் மட்டும். அது ஏன்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து சவரன் கோல்ட் பாண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு வந்து அவங்க திரும்ப ரீபே பண்ணுற மாதிரி இருந்தது. யாருக்கெல்லாம் வந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு திரும்ப கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வந்து வரியை வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ரேட் வந்து அந்த கொஞ்ச நாளுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த டைமில் விற்றது. ஸோ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. அப்புறம் டிசம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 7059 ரூபா. அதுக்கான வெயிட் போட்டிருக்கேன். ஜனவரி 1 7200 ரூபா, 69 மில்லிகிராம். பிப்ரவரி 1 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் வந்து இந்த ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதத்துலேயே. அப்போது என்ன அர்த்தம்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகுது, ஒரு நாள் கூட கம்மியாகலை. ஓகேங்களா? அப்போ அந்த மாதத்துலேயே வந்து ஜனவரி 1 பிப்ரவரி 1 தான் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னா இருக்க ஏறிக்கிட்டே தான் போகுது. ஓகேங்களா? அதனால தான் வந்து 1 மட்டும் நான் எடுத்திருக்கேன். 7200 ரூபா. பிப்ரவரி 1 பார்த்தீங்கன்னா திரும்ப 500 ரூபா அதிகமாகிடுச்சு ஒரு கிராமுக்கு, 7779 ரூபா. மார்ச் 1 பார்த்தீங்கன்னா 300 ரூபா அதிகமாக இருக்குது, 8024 ரூபா. திரும்ப 500 ரூபா அதிகமாக இருக்குது. ஏப்ரலில் வந்து 8555 ரூபா. திரும்ப 300 ரூபா அதிகமாக இருக்குது. மே 1 வந்து 8804 ரூபா. ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 9042 ரூபா. ஜூலையில் வந்து 84. திரும்ப ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9388 ரூபா. இன்றைக்கி என்ன விற்குதுன்னு தெரியும், 9800 ரூபா விற்குது. திரும்ப ஒரு 500 ரூபா அதிகமாகி செப்டம்பரில் இந்த ரேட் விற்குது. நான் வேறு இது வரைக்கும் தான் கணக்கு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆகஸ்ட் வந்து நான் எடுக்கலை. இந்த 11 மந்த் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல், ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஆகஸ்ட் வந்து எடுக்கலை. இன்கேஸ் நீங்கள் எதனா ஒரு மந்த் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கன்சிடர் பண்ணிவிட்டு 7 கிராம் மில்லிகிராம் வந்து சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த 7 கிராம் தான் வந்து நீங்கள் 5000 ரூபாய் கட்டினதுக்கான, அதாவது ஒரு சவரனுக்கு 1 கிராம் வந்து கம்மியாக சேர்ந்துருக்கு சிட்டு போட்டு நீங்கள் எடுத்தது மூலமாக. இப்போது ஒன் டைம் டெபாசிட் பேங்க்கில் நகையை அடகு வச்சு அந்த காசை கொண்டு போய் அந்த காசை கொண்டு போய் நகை அன்றைக்கே வந்து நம்ம ஒன் டைம் டெபாசிட்டில் கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து எப்படி வாங்கலான்னு பார்க்கலாம். 12லேருந்து 15 கிராம் வந்து நீங்கள் ஜுவல் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். 5000 ரூபாய் அந்த ரேட்டில் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டைமில் 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க பேங்க்கில். ஓகேங்களா? நான் வந்து எல்லாமே கொஞ்சம் இதுவாகவே எடுத்திருக்கேன் உங்களுக்கு. செப்டம்பர் 2024 நான் சொல்கிறேன் இந்த கிராம் ரேட்டு பேங்க்கில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. ஒரு கல்லுலாம் போக ஒரு 2 சவரன், ஒரு 1.5 சவரன்லேருந்து 2 சவரனுக்குள்ளே ஒரு நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 60000 ரூபாய் வந்து தராங்க. ஒன் டைம் டெபாசிட். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா 11 மந்த்துக்கு வந்து எடுக்க முடியாத மாதிரி ஒன் டைம் டெபாசிட் போட்டுடுறீங்க.
ஓகேங்களா? 18% வேஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுடுறீங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, அந்த மாதிரி தான் வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஓகேங்களா? இப்போது அந்த ரூ. 60,000 செப்டம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6,718 அந்த ரேட்டே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி எவ்வளோ சேர்ந்துருக்கோன்னா 8 கிராம் 93 மில்லிகிராம் சேர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 கிராம் சேர்ந்துருக்கும். நீங்கள் அப்போவே டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11 மாதம் கழிச்சு நீங்கள் எடுக்க போகிறீங்க. வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போது வட்டி கட்டணும் இல்லையா பேங்க்குக்கு? ரூ. 60,000 வச்சுருக்கோம், ஓகே. இது நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா, இதுக்கு நம்ம வட்டி எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நமக்கு இது ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரியும். ஸோ நான் அந்த ரூ. 60,000 வந்து நான் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். இது வந்து அதிகமாகவே வந்து போட்டிருக்கேன். ரூ. 600 மாதம் கட்டுற மாதிரி போட்டிருக்கேன். இதுவே இங்கே வந்து 75 பைசா அந்த மாதிரி கம்மியாக, 80 பைசா அந்த மாதிரி கம்மியாக கூட கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து 1% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ ரூ. 600 போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு, சிட்டுக்கு கட்டுறீங்க இல்லையா இந்த 5,000 அதை வந்து இங்கே இஎம்ஐன்னு போட்டிருக்கேன். திரும்ப பிரின்சிபல் வந்து இங்கே எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருக்கேன். அதாவது பிரின்சிபலில் நீங்கள் என்ன எவ்வளோ கட்டணும், ஆமாம், பிரின்சிபலில் எவ்வளோ கட்டியிருக்கீங்க. ஓகேங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ பிரின்சிபல் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ரூ. 60,000. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 1% போட்டிருக்கேன். இது வந்து இதை விட கம்மியாகவே இருக்கும். நான் இதுக்கும் 1% போட்டுட்டேன். ரூ. 600 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5,000 மாதமான சிட்டு கட்டுறதுக்கு பதிலாக இங்கே வந்து ரூ. 5,000 கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரூ. 5,000 கட்டிட்டீங்க. அந்த பிரின்சிபலில் வந்து எவ்வளோ கழிஞ்சிருக்கோம்னா ரூ. 4,400 கழிஞ்சிருக்கும். அப்போ இந்த ரூ. 60,000 ரூ. 4,400 கழிஞ்சிருக்கும். ரூ. 600 வட்டிக்கு போயிருக்கும். இப்போ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 55,600. ஓகேங்களா? அதுக்கு அந்த 55,600 வந்து வட்டி பார்த்தீங்கன்னா ரூ. 556. திரும்ப அங்கே அந்த மாதம் ஒரு ரூ. 5,000 கட்டுறீங்க. அப்போது இதுவும் இந்த பிரின்சிபல் பேலன்ஸ் இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் பண்ணிங்கன்னா ரூ. 4,444 வரும். அது வந்து பிரின்சிபலில் வந்து கழிஞ்சிரும். அந்த மாதிரி கழிஞ்சு ஒவ்வொரு மாதமாக வந்து போட்டிருக்கேன். இது வேணும்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த மாதிரி கட்டினீங்கன்னா நீங்கள் எத்தனை மாதம் கட்ட வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வட்டி எல்லாமே போட்டிருக்கேன். 12வது மாதம் வந்து உங்களுக்கு இவ்வளோ கட்டியிருப்பீங்க அசல்லேருந்து. இப்போ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 4,198 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் ரூ. 42 வந்து வட்டி வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 4,240 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். 13வது மாதம் நான் சொல்கிறேன். ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு மாதம். இப்போது இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா 13 மாதம் நீங்கள் கட்டுறீங்க இல்லையா? இது மொத்தமாக நீங்கள் எவ்வளோ வந்து கட்டியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 64,240 கட்டியிருப்பீங்க. இது நான் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் 1%ன்னு சொல்லி. ஒரு 80 பைசாலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ரூ. 1,000 1,500 கம்மியாகவே வரும். ஓகேங்களா? நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 4,240. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வட்டி வந்து உங்களுக்கு ஒரு கம்மியாகவே போட்டுக்கோங்களேன். உங்களுக்கு இவ்வளோ கண்டிப்பாக வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3,500லேருந்து 3,700 தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் மாதமானால் கரெக்டாக வந்து வட்டி கட்டிக்கிட்டே வரீங்க, கம்மியாகிட்டே வருதுன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ தான் வந்து வட்டி வரும். ஏன்னா வந்து ஒரு எத்தனை பர்சன்ட் சொல்லுவாங்கன்னா 0.7%, 0.8% வட்டிலாம் எத்தனையோ இடத்துல இருக்குது. 1%ங்கிறது வந்து இருக்கிறதுலே நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுலேயே இந்த 0.75, 0.80%லாம் வட்டி இருக்குது. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் வரும். இவ்வளோ வந்து வர சான்சஸ் கிடையாது. நான் உங்களுக்கு தோராயமாக போட்டிருக்கேன். அப்படி பார்த்தீங்கனாலுமே நீங்கள் வந்து இந்த 7 கிராம் எடுக்கிறதுக்கும் இந்த கிட்டத்தட்ட 9 கிராம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு சிட்டு மூலமாக நீங்கள் கட்டினீங்கன்னா 7 கிராம் வருது. இதே ஒன் டைம் டெபாசிட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 8.9 வருது. அதாவது இன்னும் ஒரு மில்லிகிராம் வச்சுக்கோங்களேன், மொத்தமாக 9 வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 2 கிராம் வருது. இப்போ 2 கிராம் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்குது. இத்தனைக்கும் நான் வந்து ஹைலேருந்து ஹைக்கு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பாருங்கள், நான் ரொம்ப லோவாக கூட எடுக்கலை. 6,700லேருந்து 9,300 இதுவும் வந்து ஹை தான், இதுவும் வந்து ஹை தான். ஓகேங்களா? 5,000 அந்த மாதிரிலாம் கூட நான் வந்து எடுக்கலை, ஸ்டார்ட் பண்ணலை. இந்த கடைசியாக ஒரு வருஷம் நீங்கள் கட்டியிருந்தாலே உங்களுக்கு வந்து 2,000 லாபம் வந்திருக்கும்.
அது இல்லாமல் நீங்கள் வந்து வட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ கட்டியிருப்பீங்க. ஒரு 4000 கூட வச்சுக்கோங்களேன் ரவுண்டா. உங்களுக்கு இந்த 2 கிராம் ப்ராஃபிட் இந்த 2 கிராம் ப்ராஃபிட் வருது. இல்ல ரூ. 4000 நீங்க லெஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட, இப்ப இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 9800 ரூ. 805 ஓகேங்களா? இதில நீங்க கட்டின வட்டி ரூ. 4000 போயிடுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4405 அப்போ ஒரு பாதி கிராம் எடுப்பீங்களா? அப்போ இதில ஒரு 0.5 கிராம்ஸ் ஒரு 0.5 கிராம் உங்களுக்கு இதில ஒரு பெனிஃபிட் வரும். இதில நீங்க இத மைனஸ் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 2 கிராம் தானே, 2 கிராம்ல வந்து 1 கிராமுக்கான ரேட்டு தான் நான் இங்க எடுத்திருக்கேன். அப்போ இன்னொரு 1 கிராம் இருக்கா? அந்த 1 கிராம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 1/2 கிராம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த ஒன் டைம் டெபாசிட், ஒன் டைம் பேமெண்ட் ஆர் ஒன் டைம் டெபாசிட்னு வச்சுக்கலாம். இதில ஒரு 1 1/2 கிராம் உங்களுக்கு லாபம். இந்த வட்டிய நான் கழிக்கவே சொல்றேன். நீங்க இந்த மாரி வட்டி கட்டி, அத கழிச்சது போகவே உங்களுக்கு வந்து 1 1/2 கிராம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஹைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் சேனல். எனக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூஸாகவே கொடுங்க. உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாமே தான் வந்து எனக்கு அடுத்தடுத்து வந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எதனா வந்து கால்குலேஷன் வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியில் போங்க. பாய்.